பெரிய ஒரு மாற்றத்துக்கு உண்டான ஒரு ஷோவாக மாறும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா, எனக்கு இறுதியாக வந்த தகவல் வரைக்குமே விஜய் இந்த மேடையில் ரகசியமாக ஏறுவதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஏன்னா, அவருக்கு குடுக்கப்பட்ட அழுத்தமே, நீங்க எங்க கூட வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் திடீர்னு அவர இவ்வளோ தூரம் கார்னர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த கார்னர் பண்ற சிச்சுவேஷன்ல அவங்களுக்கு குடுக்கப்பட்ட வாய்ப்புகள்ல, ஆப்ஷன்ஸ்ல பாய்காட்ன்னு ஒரு ஆப்ஷனும் சேர்த்து குடுக்கப்பட்டது. ஒண்ணு என்னை வலுப்படுத்து என்னுடன் வந்து, இல்லை திமுகவிடம் இருக்கக்கூடிய காங்கிரஸை எடுத்து திமுகவை பலவீனப்படுத்து. இல்லன்னா பாய்காட் பண்ணிரு. இது ஒண்ணும் புதுசு இல்ல. ஏற்கனவே ரஜினிக்கு பின்னாடி இருந்த பிஜேபி இதே மாரி தேர்தல் சமயத்தில் அவரை கட்சி தொடங்க வைக்க சொன்னாங்க. திடீர்னு அவர உடம்பு முடியலன்னு ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்துட்டு பாய்காட் அப்படின்ட்டு பேக்கப் எடுத்தாரு. ஸோ இது ஒண்ணும் புதிய விஷயம் இல்ல. ஸோ பாய்காட் பண்றதா தான் இருக்கிறாங்கங்கிற தகவல் தான் எனக்கு வந்துச்சு. ஓ! ஏன்னா விஜய் வந்து இவங்களோட போய் சேர்ந்தா அதிமுகவுக்கு வலு சேர்க்கும், ஆட்சி அமைக்கும். பிஜேபிக்கு பெரிய ஸ்ட்ரென்த் தான். பட் இவர் என்ன ஆகுவாரு அப்படிங்கிறப்ப, இப்ப மைனாரிட்டி வோட் பேங்கை ஒரு பெரிய சாலிட் கன்சிடரேஷனா வச்சிருக்க விஜய்க்கு, பிஜேபியோட போனா அந்த வோட் பேங்க் வருமானா பெரிய கேள்விக்குறி. நடுநிலை மக்களே பல பேர் விரும்பக்கூடியவர்கள், இவர் விஜய் பிஜேபியோட போனா ஓட்டு போடுவாங்கன்னா ஏன்னா இப்ப என் மனைவியே நாளைக்கு நான் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன்னு என்கிட்ட சண்டை போடுறாங்க. ஆனா பிஜேபிக்கு போனாங்கன்னா என் ஒய்ஃப் ஓட்டு போட மாட்டாங்க. ஸோ அப்ப அத அவரே ரியலைஸ் பண்றாரு. அடுத்த பாயிண்ட் அதற்கு எப்படி மாற்று அப்படிங்கிறப்ப, இப்ப காங்கிரஸ் மட்டும் தான் அவருக்கு. அப்படிங்கிறப்ப எடப்பாடி அதை விரும்பலன்னாங்க.